அருட்கரம் தேடியும் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடியும் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் தலைவா உம் கரம் தானே என்னை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வரமோ துணை இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வரமோ துணை இருக்க. நாளுமே என்னை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடியும் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் திருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளினுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதியாகிய இன்று நாங்கள் கத்தோலிக்க திரு அவையாக புனிதர்களாகிய ஆண்ட்ரூ கிம் மற்றும் அவருடைய தோழர்களுடைய மறைசாட்சிய வாழ்வை நினைவு கூறுகின்றோம். 19ஆம் நூற்றாண்டிலே கொரிய தேசத்தின் விசுவாச வாழ்வுக்காக கிறிஸ்துவுக்காக தங்களையே கையளித்தவர்கள் இவர்கள். கொரிய தேசத்தின் முதல் அருட்பணியாளராகியவர் புனித ஆண்ட்ரூ கிம். ஆகவே அவரும் அவருடைய தோழர்களும் ஆண்டவருடைய இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்து அவர்களுடைய வீர சாட்சிய மரணத்தின் வழியாக கிறிஸ்தவர்கள் பெருகுவதற்கு அவர்கள் தங்கள் வாழ்வை தியாகம் செய்திருக்கின்றார்கள். நாமும் அழைக்கப்படுகின்றோம். நமக்குள்ளே விதைக்கப்படுகின்ற இறை வார்த்தை என்ற விதை சாட்சியம் பகருகின்ற வாழ்வாக உருமாற்றம் பெற வேண்டும். ஆகவே இன்றைய திருப்பலியிலே விசேஷமாக இந்த மறைசாட்சியர்களுடைய பரிந்துரையினால் நாமும் கிறிஸ்துவின் சாட்சியாளர்களாய் உருமாற்றம் பெற தேவையான பக்குவத்தை பெற ஆண்டவருடைய ஆசியை வேண்டுவோம். சிரம் தாழ்த்தி நமது குறை குற்றங்களை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய சொந்த மக்கள் உலகெங்கும் பலுகி பெருகச் சிறுபுலமானீரே. மறை சாட்சியரான புனித ஆண்ட்ரூ அவருடைய தோழர்கள் ஆகியோரின் இரத்தம் மிக அதிகமான கிறிஸ்தவர்களை தோன்றச் செய்யும் வித்தாகும்படி செய்தீர். அவர்களுடைய உதவியால் வலுப்பெற்ற நாங்கள்
அவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி தொடர்ந்து வளர்வோமாக. உம்மோடு தூயாவியின் தோழமையில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது: இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது. மற்றவர்களுக்கெல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே: விதை இறைவார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகின்றது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர்களை குறிக்கும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஒரு உவமைக்கு செவி கொடுத்தோம். மத்தேயின் நற்செய்தியிலும் இந்த உவமையை நாங்கள் காண்கின்றோம். இங்கே லூக்கா நற்செய்தியிலும் இந்த உவமையை நாங்கள் காணுகின்றோம். இந்த உவமையை பற்றி பலதர விதத்திலே நாங்கள் தியானம் செய்யலாம். ஆனால் இன்றைய நாளிலே நான் விசேஷ விதமாக இந்த ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர ஆசைப்படுகின்றேன்.
நாங்கள் பார்க்கின்றோம், இந்த விதைப்பவர் எவ்வளவு ஒரு தாராள உள்ளத்துடன் பெரும் தன்மையோடு விதைத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நான் சிந்திக்க விரும்புகின்றேன். சில வழியோரம் விழுந்தன, இன்னும் சில கற்பாறைகள் நடுவில் விழுந்தன, இன்னும் சில முட்செடிகள் நடுவில் விழுந்தன, இன்னும் சில நல்ல நிலச்சலில் விழுந்தன. ஆக 3 வகையான விதைகள் பலதரப்பட்ட நெருக்கடிகளினாலே பலன் கொடுக்காமல் போகின்ற பொழுதிலும் இந்த விதைப்பவர் தாராள உள்ளத்தோடு பெருந்தன்மையோடு சில விதைகள் தான் நல்ல நிலத்தில் விழுந்து பலன் கொடுத்தாலும் அதை அவர் தாராளமாகவே செய்கின்றார். இது ஒரு நம்பிக்கையில். இந்த விதைப்பவர் யார்? இயேசு அழகாக சொல்லுகின்றார், இந்த விதைப்பவர் கடவுள்தாமே. அன்பார்ந்தவர்களே, கடவுள் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் பலன் தர வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார். ஆனால் பலதரப்பட்ட காரணங்களினாலே இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அந்த இறைவனை எதிர்பார்த்த விதத்திலே வாழ தவறிவிட்டாலும் தொடர்ந்து அந்த இறைவன் பெருந்தன்மையோடு நமக்குள்ளே விதைகளை விதைத்து கொண்டு தான் இருக்கின்றார். கடவுளுக்கு தெரியும் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி நிறைவடைவதில்லை. பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில், கவலைகளுக்கு மத்தியில், சுமைகளுக்கு மத்தியில், நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி நடக்கிறோம், சில சந்தர்ப்பங்களிலே அதற்கு ஒவ்வாத விதத்திலே நடக்கின்றோம், சில நேரங்களிலே அதை கேட்காதவர்கள் போல் வாழ்ந்து வருகின்றோம். இப்படி பலதரப்பட்ட ரகமாக நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். ஒவ்வொரு நேரத்திலும், நாங்கள் எல்லா நாட்களிலும் அவ்வாறு இல்லை. சில நாட்களிலே நாங்கள் நன்றாக இறை வார்த்தையை தியானித்து அதன்படி வாழுபவர்களாக இருக்கலாம். சில நாட்களிலே நெருக்கடிகள் காரணமாக நாங்கள் அப்படி வாழாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு எங்களிடம் இருக்கின்ற அந்த உள்ளம் போதும், அந்த உள்ளம் போதும். ஆகவே ஆண்டவருக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய வார்த்தையை விதைத்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு நம்பிக்கை உண்டு, நான் நீங்கள் ஒரு நாள் 100% பலன் கொடுப்போம் என்று. நாங்கள் எல்லா நாளும் வழியோரமாக இருக்க மாட்டோம், எல்லா நாளும் கற்பாறைகளாக இருக்க மாட்டோம், எல்லா நாட்களுமே முட்செடிகளாக இருக்க மாட்டோம். அது எங்களுக்கு கண்கூடாக தெரியும். அப்போ இதில் இருந்து நான் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம், நாங்கள் இதனை கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் சில வேளைகளிலே நல்ல காரியங்களை செய்கின்றோம், ஆனால் அந்த நல்ல காரியங்கள் நல்ல பிரதிபலன்களை நிறைவாக எங்களுக்கு தராமல் போகலாம். இருந்தாலும் நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை மற்றவர்களிடமிருந்து பலன் கிடைக்காததினாலே நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்பது அல்ல. இயல்பாகவே நான் நன்மை செய்யக்கூடியவனாக இருந்தால் நான் எந்த சூழ்நிலையிலும் அந்த நன்மையை செய்பவனாக இருக்க வேண்டும், செய்பவளாக இருக்க வேண்டும். இயல்பிலேயே நான் சில நன்மைகளை செய்வேன் என்றால் நான் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்க கூடாது. ஏதோ ஒரு நாள் நான் செய்கின்ற நன்மை பலன் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு வேண்டும். இன்றைக்கு சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே பார்க்கிறோம், நன்மை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதனாலே எந்த பயனும் கிடைக்காத பொழுது இனி பிரயோசனம் இல்லை, இவர்களுக்கு எவ்வளவு செய்தாலும் எந்த பிரயோசனமும் இல்லை என்று. இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் செய்து கொண்டே இருந்தால், நமது இயல்பிலேயே நாங்கள் எப்பொழுதுமே நல்லதைத்தான் செய்கின்றவர்களாக இருந்தால் அது ஒரு நாள் கனி கொடுக்கும், ஒரு நாள் பலன் கொடுக்கும். அதுவரை இந்த விதைப்பவரை போல, ஆண்டவரை போல நாம் பொறுமையோடு நல்லவைகளை விதைத்து கொண்டே இருப்போம். இறைவன் நம் முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனிதொழுப்பின் பஜனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனிதொழுப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மக்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். புனித மறை சாட்சியரின் பரிந்துரையால் அனைத்துலகின் மீட்புக்காக எங்களை உமக்கு உகந்த பலியாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உலகெல்லாம் வெல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றேன். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்து உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊற்றுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவென்று பறைசாற்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவதும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறுவன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் சிறு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் சிறு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து சிறுமுகொழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மெரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ், புனித ஆண்ட்ரூ கிம் மற்றும் அவருடைய தோழர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டோராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நம்மில் விதைக்கின்ற விதையாகிய இறை வார்த்தை ஊன்ற பெற்று கனி கொடுக்கின்றவர்களாக வளர அருள் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய சீடர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் சிறு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சத்திற்கு உம்முடைய அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நல்ல விளைச்சலை கொடுக்கும் நல்ல நிலமாக நாம் மாற வேண்டும் என்று நம்மை அன்போடு அழைக்கும் ஆண்டவராகிய இயேசு, அவர் விருந்தில் பங்கேற்போர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சிவம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீளம் போல் பலன் கொடுப்பீர். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீளம் போல் பலன் கொடுப்பீர். வெளியோரமான கட்பாறையா, வெளியோரமான கட்பாறையா, பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீளம் போல் பலன் கொடுப்பீர். இறைவனின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். இறைவனின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். பறவைகள் விரைந்தே தின்பது போல், பறவைகள் விரைந்தே தின்பது போல், பகைவனான் தீயோன் பறித்திடுவான். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீளம் போல் பலன் கொடுப்பீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மறை சாட்சியரின் விழாவில் ஆற்றல் அளிக்கும் உணவால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவில் பற்றுறுதியுடன் நாங்கள் இணைந்திருந்து சிறு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். இந்த திருப்பலியை ஒலிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் மன்றாட்டினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறைவனுடைய ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடே இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அருள்வாயுமக்கு அடைக்கலமே. அம்மா உந்த அன்பினிலே அருள்வாயுமக்கு அடைக்கலமே.
வைத்து